தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் ஸ்ரீ சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நாம் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி குறித்து சிந்திக்க இருக்கிறோம். 8வது அவதாரமாகிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் ஜெயந்தி தினம் இது. பாத்ரபத மாதத்தின் தேய்பிறை 8ஆம் நாளில் இது வருகிறது. ஹிந்து விழாக்களில் முக்கியமானவற்றுள் இதுவும் ஒன்று. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நடு இரவில் அவதரித்தார். இந்த தினத்தில் அனுசரிக்கப்படும் 24 மணி நேர உபவாசம் நடு இரவில் பூர்த்தி செய்யப்படுகிறது. இத்தருணத்தில் கோவில்கள் அலங்கரிக்கப்படுகின்றன, கீர்த்தனைகள் பாடப்படுகின்றன, மணிகள் ஒலிக்கப்படுகின்றன, சங்கு ஊதப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்ந்து சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்படுகின்றன. ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த புண்ணிய பூமியான மதுராவில் இந்த வேளையில் விசேஷ ஆன்மீக கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த திருவிழாவில் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பெருமளவில் பங்கேற்கின்றனர். கிறிஸ்து பிறப்பதற்கு 3227 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 1945 5172 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்கஸ் பத்தியமானத்தின் பிரகாரம் விஸ்வவசு வருடம் பாத்ரபத கிருஷ்ணபக்ஷத்தில் ஸ்ராவண மாதத்தின் 2ஆம் பக்ஷத்தின் 8ஆம் நாளான புதன்கிழமையன்று ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப லக்னத்தில் சந்திரன் புகுந்த பொழுது பகவான் அவதரித்தார். உபநிடதங்களுக்கு சமமான பாஞ்சராத்திரங்கள் மற்றும் பாகவதத்தை படியுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது மகிமை, அவரது லீலைகள் மற்றும் அமானுஷ்ய செயல்கள் யாவற்றையும் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பாரதம் மற்றும் உலகம் அனைத்துக்குமே ஒப்பற்ற பொக்கிஷமாகிய 8வது அவதாரமாகிய ஸ்ரீ கிருஷ்ணரது தோற்றத்திற்கு 3 அடிப்படை காரணங்கள் உண்டு. கொடிய அரக்கர்களை அழிப்பது, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நிகழ்ந்த பெரும் போரில் முக்கிய பங்கு வகிப்பது, அதாவது அங்குதான் அற்புதமான பகவத்கீதையை உபதேசம் செய்தார், இந்தியாவில் ஓர் அற்புதமான பக்தி இயக்கத்தின் மையமாக விளங்குவதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பக்தி செலுத்துவது அன்றி வேறு உண்மையான விஞ்ஞானம் எதுவும் கிடையாது. ராதாவையும் கிருஷ்ணரையும் நேசிப்பவனே உண்மையில் தனவந்தனாவான். கிருஷ்ணரிடம் பக்தியின்றேல் அதைவிட துன்பம் தருவது வேறு கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணரை நேசிப்பவனே ஞானிகளில் சிறந்தவன். ஸ்ரீ கிருஷ்ண பக்தர்களின் சகவாசமே உண்மையான மார்க்கமாகும். ஸ்ரீ கிருஷ்ணரது பெயர், அவரது பண்புகள், அவரது லீலைகள் ஆகியவையே மீண்டும் மீண்டும் நினைக்கப்பட வேண்டும். தியானத்திற்கு உகந்தவை ராதாகிருஷ்ணரின் திருமலரடிகளே ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணர் ஆனந்த சாகரமாவார். அற்புதங்களில் தலை சிறந்தவையான அவரது லீலைகளே அந்த சாகரத்தின் அலைகளாகும். அவரது தேனினும் இனிய புல்லாங்குழல் இசை மூவுலகில் இருக்கும் அவரது பக்தர்களை ஈர்க்கின்றன. அவரது ஒப்பற்ற அழகு செல்வம் சர அச்சர உயிர்கள் அனைத்தையும் அதிசயத்தில் ஆழ்த்துகிறது. தனது ஒப்பற்ற அன்பினால் அவர் தமது நண்பர்களை ஆட்கொள்கிறார். அவரது உள்ளங்கையில் தாமரையும் சக்கரமும் காணப்படுகின்றன. கொடி, தாமரை, இடி, தார்குச்சி, பார்லி விதை, சஸ்திகா போன்றவை அவரது வலது பாதத்தில் காணப்படுகின்றன. அவரது இடது பாதத்தில் வானவில், முக்கோணம், நீர்க்குடம், பிறை, வானம், மீன், பசுவின் பாதம் போன்றவை காணப்படுகின்றன.
பிரபஞ்சத்தின் உணர்வும் ஆனந்தமும் அந்த திருவுருவத்தில் அடங்கும். அவரது ரூபம் அகில பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்குகிறது. பக்தி ஒன்றே ஸ்ரீ கிருஷ்ணனை அடைவதற்கான ஒரே வழியாகும். பக்தி பகவான் பால் அன்பை தூண்டுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் பால் அன்பு செலுத்தப்படுகையில் உலக பந்தங்களில் இருந்து மனிதன் விடுபடுகிறான். ஸ்ரீ கிருஷ்ணர் மனித உருவில் தோன்றினாலும் பஞ்சபூதங்களினால் உரு ஆகாத ஒரு தெய்வீக உருவம் அவருக்கு இருந்தது. சாதாரண முறையில் அவர் இங்கே பிறவியை எடுக்கவில்லை. அவர் மரணமடையவில்லை. கீதையில் அவர் தெரிவிப்பது போல் தமது யோக மாயையால் அவர் தோன்றி மறைந்தார். இது யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் அவரது பக்தர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஓர் இரகசியமாகும். கையில் புல்லாங்குழலுடன் கூடிய அவரது மனோகரமான உருவம் பாரதத்தின் இல்லங்களில் வணங்கப்படுகிறது. பாரதத்தில் மட்டுமல்லாது மேநாடுகளிலும் கூட இந்த உருவத்தின் பால் தங்கள் மனதை பறிகொடுத்திருக்கின்றனர். லட்சக்கணக்கான ஆன்ம சாதகர்கள் அவரை வணங்கி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற அவரது மந்திரத்தை ஜபிக்கின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அறிவிலும் செயலிலும் உணர்ச்சியிலும் ஒன்று சேர சிறந்து விளங்கினார். ஸ்ரீ கிருஷ்ணரது வாழ்வினைப் போல வேறெதையும் மறைநூல்கள் இவ்வளவு ஆழமாக, பூரணமாக, புனிதமாக, பெருமை மிக்கதாக எடுத்துரைத்தது இல்லை. இந்த புவி வாழ்க்கையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பலவிதங்களில் லீலைகள் புரிந்திருக்கிறார். அவர் அர்ஜுனனுடைய தேரோட்டியாக திகழ்ந்தார். அவர் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரி, ஒரு சிறந்த இசை வல்லுனர். வீணையை வாசிப்பதில் நாரதருக்கே பாடம் சொன்னவர் அவர். அவரது புல்லாங்குழல் இசை கோபியர் உள்ளத்தை மட்டுமல்லாது அனைவரது உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது. பிருந்தாவனத்திலும் கோகுலத்திலும் அவர் ஒரு மாடு மேய்க்கும் பாலகனாக விளங்கினார். குழந்தையாய் இருக்கும் பொழுதே அவர் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். பல அசுரர்களை அவர் கொன்றார். தனது தாயாரான யசோதைக்கு அவர் தமது விஸ்வரூபத்தை காட்டினார். நாரதர், கௌராங்ககர், ராதை மற்றும் கோபியர் போன்ற பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ராசலீலையை அவர் செய்து காட்டினார். யோகம், பக்தி மற்றும் வேதாந்தத்தின் மேலான உண்மையை அவர் அர்ஜுனனுக்கும் உத்தவருக்கும் எடுத்துரைத்தார். 64 கலைகள் ஒவ்வொன்றிலும் அவர் தேர்ச்சி பெற்று விளங்கினார். இத்தனை காரணங்களுக்காக அவர் பகவானின் ஒரு பூரண அவதாரமாக கருதப்படுகிறார். விசேஷ காரணங்களுக்காக பிரத்யேகமான சூழ்நிலைகளில் இறைவனது அவதாரங்கள் தோன்றுகின்றன. எப்பொழுதெல்லாம் அதர்மம் மேலோங்குகிறதோ, எப்பொழுதெல்லாம் அதர்மத்தின் காரணமாக குழப்பமும் ஒழுங்கின்மையும் ஓங்கி மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கு ஊறு விளைவிக்கிறதோ, சுயநலம் மிக்க அசுர சக்திகளால் மனித சமுதாயத்தின் சமநிலை பாதிக்கப்படுகிறதோ, நாத்திகமும் அதர்மமும் மேலோங்கும் பொழுது, சமூக ஸ்தாபனங்களின் அடிப்படை ஆட்டம் காணும் பொழுது, தர்மத்தை நிலைநாட்டி அமைதியை ஏற்படுத்த இறைவனின் பேரவதாரம் தோன்றுகிறது. இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.